Hey guys, ஃபைனலாக 2026 மாடல் சுசுக்கியோட பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 ஓட அப்டேட் மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 அப்படிங்கிற ஸ்கூட்டரில் என்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸில் எந்த ஸ்கூட்டர்ஸ் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சுசுக்கியோட இந்த பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 அப்படிங்கிற ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ளூடூத் கனெக்ஷன் 1,50,000 1,05,000 உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனோட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,05,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஸ்ட்ரீட் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. டைட்டானியம் சில்வர், மெட்டாலிக் மேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிரே, இந்த மாதிரி நிறைய நியூ கலர்ஸ், அப்புறம் டியூல் டோன் கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சுசுக்கியோட பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 அப்படிங்கிற பைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ், அதே சமயம் ரிலையபிளான ஒரு ரைடு வந்து உங்களால் வந்து இந்த பைக் வந்து கொடுக்க முடியும். டெஃபினட்டாக இது வந்து ஒரு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டியான ஸ்பேஸும் இந்த பைக்கில் இருக்குது, அதாவது இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. உங்களுடைய ஸ்டப்ஸை எதனாலும் நீங்கள் வந்து இதில் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் குவைட் குட் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சுசுக்கியோட பர்க்மேன் 125 இன்ஜின் பார்த்தீங்கன்னா 124cc ஏர் கூல்டு 4-stroke SOHC 2-valve சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 8.7 ஹார்ஸ் பவரும் 10 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CVT டைப்பில் தான் வந்து கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். மைலேஜை பொறுத்த வரைக்கும் 50 km/லிட்டர் மைலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் எக்கானமியில் ரைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக 90+ உங்களால் தாராளமாக ஓட்ட முடியும். பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிரேக்ஸ்ன்னு சொல்லலாம். டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷன் டயரும், ரியரில் 90/100 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸோட ஃப்ரண்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சும், ரியர் அலாய் வீலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த ஸ்கூட்டர் ஒரு பெஸ்ட் ஸ்கூட்டருங்க. நீங்கள் மார்க்கெட்டில் டிவிஸோட என்டார்க் 125, ஹோண்டாவோட ஆக்டிவா 125, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுசுக்கியோட ஆக்சஸ் 125 எடுத்தாலும் கூட இந்த பர்க்மேன் வந்து எல்லா விதத்திலும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராகவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் ஸ்விங்காமோட உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 5.5 லிட்டர்ஸும் 110 கிலோகிராம் வெயிட்டும் 2 லிட்டர் அது பார்த்தீங்க அப்படின்னா க்ளவ் பாக்ஸ் சைஸ் வந்து 2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லா ஸ்கூட்டர்லையும் இருக்கிறது தான். ஸோ அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அண்டர் சீட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 21.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நேவிகேஷன் இருக்கக்கூடிய வேரியன்ட், ப்ளூடூத் கனெக்ஷன் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். அதில் நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் நியூ டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைட் டிஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெயில் லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பில்லியனுக்கு கிராப் ரீல்ஸ் நல்லா இருக்குது. USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரில் பெஸ்ட்டான விஷயம் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறதும் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ ப்ளூடூத் வேரியண்ட்டில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இந்த பைக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து டே டைம்லேயுமே வந்து நல்லா பார்த்துக்க முடியும். மிஸ்டு கால் அலர்ட், ஸ்பீடிங் எக்ஸீடிங் அலர்ட் வந்து கொடுக்கும். கால், SMS, வாட்ஸ்அப் அலர்ட்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஃபோன் பேட்டரி லெவலை வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பர்க்மேன் 125 பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸும் இருக்குது, பெஸ்ட்டான ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. E20 தான் இந்த பைக்கோட அதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ E20 உங்களால் ஃபியூல் போட்டுக்க முடியும், பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரீமியம் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த ஸ்கூட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு இந்த சுசுக்கியோட பர்க்மேன் 125 ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கூட்டர் பிடிக்குமா அப்படிங்கிறதும், இதோட ப்ரைஸ், இதோட கான்ஃபிகரேஷன் கேட்டிருப்பீங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ஒர்த்தா, இந்த ஸ்கூட்டரை வாங்கலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் இந்த பர்க்மேன் 125 ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்வேன். உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.